என்னங்க நல்லா இருக்கீங்களா? நீ எப்போ என் கூட சேர்ந்து வாழறியோ அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும். என்னத்தை சொல்ல, எல்லாம் அந்த விதி. என்னத்தை சொல்கிறது, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகியும் திருட்டுத்தனமாக லவ்வர்ஸ் மாதிரி மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னங்க கவலைப்படாதீங்க. எங்கள் அக்கா அவங்க புருஷனோட சேர்ந்து வாழ்ந்தாதான் நம்ம 2 பேர் வாழணும்னு ஒரு முடிவோடு இருக்குங்க. அவள் எனக்கு அக்கா இல்லைங்க, அம்மா. சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அவள் தான் என்னை எல்லாமா இருந்தா. அவள் புருஷனோட வாழாமல் இருக்கும்போது நான் மட்டும் எப்படிங்க உங்க கூட வாழ முடியும்? எங்க எங்கள் அம்மா வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சதாவே இருக்கட்டும், நீங்கள் எதுவும் காட்டிக்காதீங்க. சரிம்மா, அவங்க வரத்துக்குள்ளே நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறேன். நீ உன் உடம்ப பார்த்துக்கோமா. என்ன இங்கே மூங்கில் நின்றுட்டு இருக்கு? மூங்கிலே, என் புள்ள வாழ்க்கை உன்னால தான் நாசமாக போச்சு. ஃபெவிக்விக் மாதிரி பட்டுன்னு ஒட்டிக்கிட்டீங்க. இப்போ முருங்கை மரம் மாதிரி உடஞ்சி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா கிடக்குறீங்க. நான் வேணாண்டா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாதடான்னு பல முறை சொன்னேன். கேட்டானா என் வயிற்றுல பிறந்தது. எப்போ அனுபவிக்கிறான். என்னத்தை பண்ணுறது, பெத்த மனசு தாங்கலை. டாய் மூங்கிலே, நான் இப்படியே விட்டுட மாட்டேன். என் பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வச்சு உன் முன்னாடியே நல்லா வாழ வைக்கல. என் பேர் இந்திராணி இல்லை. எனக்கும் ரொம்ப நாளாக டவுட். உங்கள் பேர் இந்திராணி இருக்காது, குண்டுராணியாக இருக்கும்னு சொல்லிட்டு. என்ன திமிரடி உனக்கு? வரேன் அப்புறம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். என்ன கவனிக்கிறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உங்களை கவனிங்க. வெடிச்சு சதறி போயிட போறீங்க. ஆஹா, என்ன நடப்பிட நடமாமி போலாமா? அடியே, என் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி உனக்கு சவுக்கடி அடித்து காட்டுறேன்டி.